கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:66 கடைசி பகுதியை வாசிப்போம். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிலே அநேகர் அந்த குழந்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அநேகர் அந்த குழந்தையை எப்படி இருக்கும், ஏன்னா அந்த குழந்தை பிறப்பிலிருந்து பேர் வைக்கிற வரைக்கும் எல்லாத்திலும் ஒரு பெரிய குழப்பமும் அநேக சூழ்ச்சியான இல்லை அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் தன்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டார்கள். என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இந்த குழந்தை யாராக மாறுமோ, இந்த குழந்தை என்னவாக இருக்குமோ அப்படின்ற அநேக காரியங்களை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த கால வேளையில் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சவங்க முன்னால் ஆண்டவர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். அந்த யோவான் ஸ்நானகனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அவருடைய எதிர்காலங்கள் தேவனுடைய அந்த கரத்தின் நிழலிலே இருந்தது. பாருங்க, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை, நம்முடைய எதிர்காலங்கள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அந்த தேவனுடைய கரம் என்பது வல்லமைக்கு அடையாளமானது, அது பலத்திற்கு அடையாளமானது, அது ஆளுகைக்கு அடையாளமானது, அது அநேக காரியங்களை கட்டுப்படுத்துகிற செயல்படுத்துகிற ஒரு கரமாக இருக்கிறது. அந்த கரம்தான் உலகங்களை உருவாக்கினது. அந்த கரம்தான் நம்மளை வலுவாமல் காத்து கொள்ளுகிறது. அந்த கரம்தான் நம்மளை நிலைநிறுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த கரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாக்கிறது. அந்த கரம்தான் நமக்கு உதவி செய்கிறது. அந்த கரம்தான் நம்மளை தண்டிக்கிறது. அந்த கரம்தான் நம்மளை அணைத்து கொள்ளுகிறது. அந்த கரம்தான் நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி எழுதி நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால் எப்படியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலே அவருடைய கரம் நம்ம கூட இருக்கிறதுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு வார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம், லார்ட், மாஸ்டர். அந்த மாஸ்டருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. அந்த மாஸ்டருடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது அது சகலத்தையும் கட்டுப்படுத்தும், சகலத்தையும் ஆளுகை செய்யும். அந்த கரம் ஒன்றை உருவாக்க முடியும், அந்த கரம் ஒன்றை அழிக்க முடியும், அந்த கரம் ஒன்றை நட முடியும், இன்னொன்றை பிடுங்க முடியும். அப்படி என்றால் அவர்தான் சகல அதிகாரம் உள்ளவர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாஸ்டராக இருக்கிறவர். ஸோ மாஸ்டர் நம்மோடு இருக்கும்போது, அவருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர் மாஸ்டராக எஜமானராக இருந்து சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அசைவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்பதிலே இந்த வசனம் நமக்கு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நானும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்காக எஜமானருடைய கரம் இருக்கிறது, அந்த மாஸ்டருடைய கரம் இருக்கிறது. நமக்கான ஒரு மாஸ்டர் பிளான் அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்கான, நம்முடைய பிள்ளைகளுக்கான, நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றுக்குமான ஒரு திட்டத்தை, ஒரு கட்டுப்பாட்டை தேவன் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தை நிழலிலே நாம் வாழுவோம். அவருடைய கரம் நமக்காக இருக்கிறது என்பதை விசுவாசிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய கரம் கட்டுப்படுத்தும் கரம், ஆளுகை செய்யும் கரம், அரவணைக்கும் கரம், உம்முடைய கரம், மாஸ்டருடைய கரம் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனாலே நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுவதற்கு கிருபை தாங்கப்பா. அந்த மாஸ்டருடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால எனக்கு முன்னால் பின்னால் எல்லா இடத்திலும் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நடத்துவீங்கன்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.